யார் கொடுப்பேன்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஹரி சேனல். வந்து விஜயமுத்து சாமி வெல்கம் டு ஸ்ரீஹரி சேனல். வந்து மார்கழி மாதம் குளிரில் நிறைய பேர் 3000 ரூபாய் வாங்கிட்டீங்களா? ஹார்ட் அட்டாக் வந்து நிறைய பேர் சாகுறாங்களா? அதுக்கு வந்து கரும்பு அந்த லெஃப்ட் சைடு பெயின் வந்தோடனே சக்கரை 1 கிலோ, கால் எடுத்து ஒரு காஞ்ச இது எல்லாம் வாங்கிட்டீங்களா? டோர்மேட் இருக்குங்களா, அது மேலே வச்சவே புடவை உடனே ரிலீஃப் கிடைக்கும். சரிங்களா? எல்லா ரேஷனில் கொடுத்தாங்க. இன்னைக்கு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக வந்து பாதி பேர் வாங்கினாவே சரியா போயிடும். அது வந்து சாகுற அளவுக்கு பெரிய இது கிடையாது, ப்ராப்ளம் கிடையாது. ஹார்ட் அட்டாக்ன்றது நார்மல் கேஸ் ட்ரபிள் தான். முன்னாடி வாங்கிடுங்க. அதனாலே நிறைய பேர் சாகுறாங்க. ஓகேங்களா? மூளையை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மாற்றி யோசிக்கணும் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. லெஃப்ட் சைடு ஃபுல்லாக கேஸு தலையில் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உடனே வந்து கேஸ் ட்ரபிள்னா தான் ஹார்ட் அட்டாக் வருது. அந்த வந்து பின்னாடி வந்து பெயின் வரும்போதே நீங்கள் வந்து உஷாராக ஏதாவது உடம்பு வார்மப்பாக வச்சுக்கின்னு ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக பெயின் குறைஞ்சி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஹரி சேனல். வந்து விஜயமுத்து சாமி பேசுகிறேன். இப்போ வந்து மார்கழி மாதம் குளிரில் நிறைய பேர் இறக்குற ஹார்ட் அட்டாக் வந்து நிறைய பேர் சாகுறாங்க இல்லைங்களா? அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த லெஃப்ட் சைடு பெயின் வந்தோடனே கால் எடுத்து ஒரு காஞ்ச இது டோர்மேட் இருக்கு இல்லைங்களா, அது மேலே வச்சாவே உடனே ரிலீஃப் கிடைக்கும். சரிங்களா? வந்து அந்த லெஃப்ட் சைடு ஃபுல்லாக வந்து நீவி விட்டிங்கனாவே சரியாக போயிடும். அது வந்து சாகிற அளவுக்கு பெரிய இது கிடையாது, ப்ராப்ளம் கிடையாது. ஹார்ட் அட்டாக்ன்றது நார்மல் கேஸ் ட்ரபிள் தான். அதனாலே நிறைய பேர் சாகுறாங்க. கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மாற்றி யோசிக்கணும் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. லெஃப்ட் சைடு ஃபுல்லாக கேஸு தலையில் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உடனே வந்து கேஸ் ட்ரபிள்னா தான் ஹார்ட் அட்டாக் வருது. அந்த வந்து பின்னாடி வந்து பெயின் வரும்போதே நீங்கள் வந்து உஷாராக ஏதாவது உடம்பு வார்மப்பாக வச்சுக்கின்னு ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக பெயின் குறைஞ்சிரும். அப்புறம் நல்லா உருவி விட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக வந்து அந்த கழுத்துலேருந்து உருவி விட்டிங்கன்னா அந்த பெயின் தானாக குறைஞ்சிடும். அப்படி இல்லைன்னா அந்த தலைக்கு கட்டிக்கிறீங்களா ஸ்கார்ஃபு, அதை எடுத்து லெஃப்ட் சைடு செஸ்ட் மேலே போட்டு விட்டிங்கன்னா பெயின் தானாக குறைஞ்சிடும். கொஞ்ச நேரத்தில் கேஸ் ரிலீஃப் ஆகிட்டு ஹார்ட் அட்டாக் பெயின் தானாக குறைஞ்சிடும். சரிங்களா? அது வந்து சாகிற அளவுக்கு பெரிய நோய் எல்லாம் கிடையாது. இதுக்கு மேலே அந்த மாதிரி சாக யாரையும் விடாதீங்க. ஓகேங்களா? கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து ஒரு பெயின் 2 தடவை எனக்கும் வந்தது. நான் வந்து நார்மலாக வந்து சரி பண்ணிட்டேன். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பெயின் ஏதாவது யாருக்குன்னா வந்துச்சுன்னா இந்த மாதிரி நார்மலாக வாகமாக பண்ணிங்கன்னா சரியாக போயிடும். ஓகேங்களா? இது வந்து எல்லாருக்கும் சொல்லுங்கள். அப்படி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஹரி சேனல். வந்து விஜயமுத்து சாமி பேசுகிறேன். இப்போ வந்து மார்கழி மாதம் குளிரில் நிறைய பேர் இறக்குற ஹார்ட் அட்டாக் வந்து நிறைய பேர் சாகுறாங்க இல்லைங்களா? அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த லெஃப்ட் சைடு பெயின் வந்தோடனே கால் எடுத்து ஒரு காஞ்ச இது டோர்மேட் இருக்கு இல்லைங்களா, அது மேலே வச்சாவே உடனே ரிலீஃப் கிடைக்கும். சரிங்களா? வந்து அந்த லெஃப்ட் சைடு ஃபுல்லாக வந்து நீவி விட்டிங்கனாவே சரியாக போயிடும். அது வந்து சாகிற அளவுக்கு பெரிய இது கிடையாது, ப்ராப்ளம் கிடையாது. ஹார்ட் அட்டாக்ன்றது நார்மல் கேஸ் ட்ரபிள் தான். அதனாலே நிறைய பேர் சாகுறாங்க. கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மாற்றி யோசிக்கணும் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. லெஃப்ட் சைடு ஃபுல்லாக கேஸு தலையில் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உடனே வந்து கேஸ் ட்ரபிள்னா தான் ஹார்ட் அட்டாக் வருது. அந்த வந்து பின்னாடி வந்து பெயின் வரும்போதே நீங்கள் வந்து உஷாராக ஏதாவது உடம்பு வார்மப்பாக வச்சுக்கின்னு ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக பெயின் குறைஞ்சிரும். அப்புறம் நல்லா உருவி விட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக வந்து அந்த கழுத்துலேருந்து உருவி விட்டிங்கன்னா அந்த பெயின் தானாக குறைஞ்சிடும். அப்படி இல்லைன்னா அந்த தலைக்கு கட்டிக்கிறீங்களா ஸ்கார்ஃபு, அதை எடுத்து லெஃப்ட் சைடு செஸ்ட் மேலே போட்டு விட்டிங்கன்னா பெயின் தானாக குறைஞ்சிடும். கொஞ்ச நேரத்தில் கேஸ் ரிலீஃப் ஆகிட்டு ஹார்ட் அட்டாக் பெயின் தானாக குறைஞ்சிடும். சரிங்களா? அது வந்து சாகிற அளவுக்கு பெரிய நோய் எல்லாம் கிடையாது. இதுக்கு மேலே அந்த மாதிரி சாக யாரையும் விடாதீங்க. ஓகேங்களா? கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து ஒரு பெயின் 2 தடவை எனக்கும் வந்தது. நான் வந்து நார்மலாக வந்து சரி பண்ணிட்டேன். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பெயின் ஏதாவது யாருக்குன்னா வந்துச்சுன்னா இந்த மாதிரி நார்மலாக வாகமாக பண்ணிங்கன்னா சரியாக போயிடும். ஓகேங்களா? இது வந்து எல்லாருக்கும் சொல்லுங்கள். அப்படி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஹரி சேனல்லேருந்து விஜயமுத்துசாமி பேசுகிறேன். எல்லாருக்கும் பொங்கல் வந்துருச்சிங்களா? ட்ரெஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? பொங்கல் வந்துச்சா? ட்ரெஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? கோலம் போட்டிங்களா? ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சா? பொங்கலெல்லாம் வந்துருச்சா? கோலப்பொடியெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடின்னா ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஹரி சேனல்லேருந்து விஜயமுத்துசாமி பேசுகிறேன். இப்போ ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி எப்படி சேஃப்டியாக இருக்கணும்னு சொன்னேன்னா, இப்போ ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா உடனே டிரைவர்ஸில் என்ன பண்ணணும், அந்த என்ஜின் இருக்குது இல்லைங்களா, அது மேலே லெஃப்ட் காலை எடுத்து வச்சுட்டு ஒரு கர்ச்சீஃப் இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த சூடாக இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே ஒரு 2 நிமிஷம் போட்டிங்கன்னா சூடு நல்லா ஏறிடும் அந்த கர்ச்சீஃப்லேயே. அதை எடுத்து முதுகில் எங்கே பெயின் வருதோ அங்கே போட்டிங்கனாக்கா ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு இமீடியட்டாக குறையும். அப்புறம் நீவி விட்டிங்கன்னா ஃபுல்லாக இது ரிலீஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட நீங்கள் போகலாம், இல்லை போகாமல் கூட சரியாக போயிடும். இது நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா இந்த ஹார்ட் அட்டாக் தடுக்கிறதுக்கு 100% கேரண்டி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இது எனக்கு 2 தடவை வந்ததுனால நான் ஷூராக அதை சொல்கிறேன். அது வார்ம் கர்ச்சீஃப் இன்ஜினில் போட முடியல, எங்கள் அடுப்பு இருக்குது பற்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஹரி சேனல் விஜயமுத்துசாமி பேசுகிறேன். இப்போ ஹார்ட் அட்டாக் வர்றதை தடுக்கணும்னு சொன்னிங்கன்னா, இந்த ஹெவியாக ஒர்க் பண்ணுறாங்க, லெஃப்ட் சைடில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு மெயின் ரீசன் லெஃப்ட் சைடில் பெயின் இருக்கிறது தான். சரிங்களா? அவங்க பெயின் நம்ம ஈரத்தில் வேலை செய்கிறது, ஹெவி ஒர்க் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணால் தான் அது ஹார்ட் அட்டாக் வருது, பெயின் அதிகமாகிட்டு. அதனால் உடனே என்ன பண்ணணும், நீங்கள் இந்த இது தலை கட்டிக்கிறீங்க பார்த்தியா, ஸ்கார்ஃபு, அதை 2 நாளைக்கு ஒரு தடவை அக்குளில் வச்சிங்கனாவே உங்களுக்கு கால் வலி, கை வலி, பெயின், தலைவலி எல்லாம் சரியாக போயிடும். சரிங்களா? ஹார்ட் அட்டாக்கும் வர்றது ஓரளவுக்கு வார்ம் அப்பாக இருந்ததுன்னா ஹார்ட் அட்டாக் வராது. ஓவர் கோல்டு, இந்த காற்றுல போகிறது, பஸ்ஸில் போகிறது, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீஹரி சேனல்லேருந்து விஜயமுத்துசாமி பேசுகிறேன். சமைக்கிறதுக்கு நல்லா உங்களுக்கு நல்லா ஒரு ஐடியா சொல்லி கொடுக்குறீங்களா? முதல்ல நல்லா சமைக்க கற்றுக்கணும். அதுக்கப்புறம் க்ளீன்லி டேஸ்டி இது செஞ்சதுன்னா சீக்கிரமாக குயிக்காகவும் சமைச்சிக்கலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும், க்ளீனாகவும் வச்சு செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அது நல்லா சமைக்க கற்றுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குயிக்காக செய்யவும் கற்றுக்கணும், சுத்தமாகவும் செய்யணும், டேஸ்டியாகவும் இருக்கணும். நல்லா டேஸ்ட்டாக சமைச்சு சாப்பிட்டாக்கா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்களா? பாய். இந்த ஐடியா